கடந்த 2, 3 நாட்களாக பரவலாக கனமழை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் அநேக மாவட்டங்கள்ல பதிவானதை பார்த்தோம். ஏற்கனவே கடந்த சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்தே ஒவ்வொரு நாளும் மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமாகி இருந்தது. இனி அடுத்து வரக்கூடிய நேரங்களிலும், இனி வரக்கூடிய நாட்களிலும் எந்தெந்த மாவட்டத்தில் பரவலாக கனமழை பதிவாகும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒண்ணே ஒண்ணு பண்ணுங்க. ஸ்கிரீனுக்கு கீழே தெரியக்கூடிய அந்த லைக் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க. நேற்று மாலை மற்றும் இரவு நேரங்களிலும் பல்வேறு மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழையானது தீவிரமடைந்தது. சில மாவட்டங்களில் மாலை நேரங்களில் மழை தொடங்கினாலும் சில மாவட்டத்தில் இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய கனமழையானது வெளுத்து வாங்கியதை பார்த்தோம். எதன் காரணமாக இந்த மழை பொழிவு ரொம்ப தீவிரமாகிச்சு அப்படின்னா, தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட பகுதிகளில் வளிமண்டலத்தில் பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதன் காரணமாகவே கடலோர மாவட்டங்களில் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கமும் இரவு நேரங்களில் கனமழையினுடைய தீவிரமும் மிக அதிகமாக தொடர்ந்து பதிவாயிட்டு இருக்கு. இனி வரப்போகிற நாட்களிலும் எந்தெந்த மாவட்டங்களில், அதே போல இன்றைய தினங்களில் எத்தனை மாவட்டங்களில் கனமழை தீவிரமாகும் என்பது குறித்து தெளிவாக நம்ம பார்க்கலாம். முழுமையான வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்க. கமெண்ட் செக்ஷன்ல நிறைய மாவட்டத்தில், சில மாவட்டத்தில் கனமழை பெய்தது என்றும் சில மாவட்டங்கள் இன்னும் மழை வரல அப்படின்னு சொல்லி நேற்றைய தினங்களில் கிட்டத்தட்ட 36 கமெண்ட் மட்டுமே வந்திருந்தது. முடிந்தவரை நம்ம எல்லாருக்குமே அதில் பதிலும் கொடுத்திருந்தோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஊர் மற்றும் மாவட்டத்தின் பேரை மறக்காம தெரியப்படுத்துங்க. கடலோர மாவட்டங்களில் தொடர்ந்து ஆகஸ்ட் இறுதி வரைக்கும் கணிசமாக இடைவெளி விட்டு அவ்வப்போது மிதமான மழை மற்றும் லேசான மழையானது அவ்வப்போது எதிர்பார்க்கலாம். இயல்பிலிருந்து 2 டிகிரி செல்சியஸ் கூடுதலாக வெப்பம் பதிவாகும் இனி வரும் நாட்கள். என கடந்த சில நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்தது. இப்பொழுது அதற்கு எதிர்மாறாக நமக்கு பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கூடுதலாக பதிவாகும். உதாரணமாக 36 டிகிரி செல்சியஸ் பதிவாக வேண்டிய இடத்துல 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலையானது தொடர்ந்து தீவிரமடையும். இன்றைய தினங்களில் எங்கெல்லாம் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம தெளிவாக பார்த்துடலாம். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் கனமழையானது அதிகரிக்கும். நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், உதகமண்டலம், அவலாஞ்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும், கோயம்புத்தூர் மாவட்டம் தெற்கு பகுதிகளில் வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லாறு உள்ளிட்ட இடங்களிலும் கனமழையானது தீவிரமடையும். நீலகிரி மேற்கு மற்றும் கோயம்புத்தூர் தெற்கு பகுதிகள், தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில், குறிப்பாக தேனி மாவட்டங்களில் பெரியாறு, தேக்கடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும், கம்பம் உள்ளிட்ட இடங்களிலும் மிதமானது முதல் கனமழை இன்றைக்கு எதிர்பார்க்கலாம். ஏன்னா கடந்த சில நாட்களாக இந்த பகுதிகளில் மழை கொஞ்சம் குறைவாகவே இருந்தது. இப்போ மீண்டுமாக கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கக்கூடும். தென்காசி மாவட்டங்களில், குறிப்பாக குற்றாலம் போன்ற அருவிகளில் மீண்டும் நீர்வரத்து அப்படிங்கிறது கணிசமாக அதிகரிக்கும். ஏன்னா தமிழக கேரள எல்லையோர பகுதிகளில் மறுபடியும் பருவமழை சற்று தீவிரமடைவதன் காரணமாக தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் மீண்டும் கனமழையானது எதிர்பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், கொளச்சல், எரணியல், புத்தனணை, பேச்சிப்பாறை, சிவலோகம், கன்னிமார் இது போன்ற பல இடங்களிலும் கன்னியாகுமரியினுடைய மேற்கு பகுதிகளில் கனமழையானது கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்பும் மிக அதிகமாக எதிர்பார்க்க முடியும். அப்போ நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்திலும் இன்றைய தினங்களில் பரவலாக கனமழையானது எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக அதிகமாக கமெண்ட் செக்ஷன்ல 80% வரைக்கும் கமெண்ட் பண்ணது கடலோர மாவட்டங்களும் உள் மாவட்டங்கள் மட்டும்தான். அதிகமான பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில, அதே மாதிரி உள் மாவட்டத்தில் குறிப்பாக வேலூர்ல இருந்து சேலம் வரை இருக்கக்கூடிய பகுதிகளிலும் நிறைய பேருடைய கமெண்ட்டை பார்க்க முடிஞ்சது. இந்த இடங்கள்ல வெயிலுடைய தாக்கம் கண்டிப்பாக பகல் நேரங்களில் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல 2 டிகிரி செல்சியஸ் கூடுதலாகவே இருக்கும். அதாவது மே மாதத்துல எந்த அளவுக்கு வெயில் நமக்கு பதிவாச்சோ அதே போலவே இந்த ஆகஸ்ட் மாதங்கள், அடுத்து வரப்போகிற செப்டம்பர் மாதத்திலும் அதே வெயில் தான் பதிவாக போது. வெப்பநிலை குறையாது. காரணம், எல்னினோவினுடைய தாக்கம் பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் ஏற்பட்டு வரக்கூடிய இந்த வானிலை மாற்றத்தின் காரணமா நிறைய இடங்கள்ல வெயிலுடைய தாக்கமும் பகல் நேரங்களில் தீவிரமாய் கொண்டே இருக்கு. எந்த அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் அதிகமா இருக்கோ அதே அளவுல மழையினுடைய தீவிரமும் நிச்சயமாக இந்த ஆகஸ்ட் இறுதிக்குள்ளாக கடும் கனமழையானது புரட்டி போடும். வட தமிழக கடலோர மாவட்டங்கள் இன்றைய மழை வாய்ப்பு பொறுத்தவரை பகுதியாக மிதமான மழை மட்டும் இரவு நேரங்களாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா எல்லா நேரமும் நமக்கு மாலை நேரங்களே நமக்கு மழை தொடங்காது. சில மாவட்டங்களில் இரவு நேரங்கள் சரியாக 8 மணி முதல் 11 மணி வரை இந்த நேரங்களுக்குள்ளாக கூட நமக்கு மழை தொடங்கும். நேற்றைய தினங்களிலும் திருவண்ணாமலை, அதே போல வேலூர் மாவட்டத்தில், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டிலும் கணிசமாக மழை பொழிவுகள் ஆங்காங்கே பதிவானது. அதிகபட்ச மழை அளவு பொறுத்த வரைக்கும் கடலோரத்தில், அதே மாதிரி உள் மாவட்டங்களில் 2 சென்டிமீட்டர்லேருந்து 5 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். அதற்கு மேலே மழை இருக்காது. பெய்யக்கூடிய மழையே ஒரு அரை மணி நேரத்திலிருந்து 45 நிமிடங்கள் வரைக்கும் தான் அதிகபட்சமாக நீடிக்கும். குறைந்த நேரத்தில் அதிக மழை பொழிவு, அதுதான் இனி வரும் நாட்களில் வானிலை நமக்கு இருக்க போகுது. அதாவது நீண்ட நேரம் ஒரு நாள் முழுவதும் மழையாக இல்லாமல் ஒரு அரை மணி நேரம் பெய்தாலும் 4 சென்டிமீட்டர்லேருந்து 5 சென்டிமீட்டர் வரைக்கும் வலுவான கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாகிட்டு போகும். கடலோர மற்றும் உள் மாவட்ட
மாவட்ட பகுதிகள் தொடர்ந்து நீங்கள் மழை பொழிவு எதிர்பாருங்க. புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இடைவிடாத ஒரு கனமழையானது பதிவாகக்கூடும். அடுத்ததாக குறிப்பாக நம்ம சொல்ல போகிறது டெல்டா பகுதிகள். ஏன்னா இப்போ கடந்த சில நாட்களாக கர்நாடகாவினுடைய கடலோர பகுதிகளில், குறிப்பாக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வந்த தொடர் கனமழையின் காரணமாக மேட்டூருக்கு நீர் வரத்து 8000லேருந்து 10,000 கனஅடியாக நமக்கு வந்துட்டு இருந்துச்சு. இப்போ மறுபடியும் குறைய தொடங்கியிருக்கு. ஏன்னா கபினி மற்றும் கிருஷ்ணசாகர் அணை பகுதிகளில் தொடர்ந்து நீர் வரத்து குறைந்ததன் காரணமாக மேட்டூர்லேயும் இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களில் நீர் வரத்தை பொறுத்த வரைக்கும் குறைந்து காணப்படும். அதிக அளவில் நமக்கு இப்போ மேட்டூர் அணை நிரம்புமான்னு கேட்டால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். இனி வரும் நாட்கள் டெல்டா பாசனத்திற்கு தேவையான நீர் திறப்பு பொறுத்த வரைக்கும் குறைவாகவே இருக்கும். வடகிழக்கு பருவமழை குறிப்பாக வரப்போகிற இந்த அக்டோபர், நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் எந்த அளவுக்கு ஒரு மழையினுடைய தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறது விவசாயிகள் தொடர்ந்து கமெண்ட் செக்ஷன்லேயே நீங்கள் தெரியப்படுத்திருந்தீங்க. குறிப்பாக மயிலாடுதுறையிலிருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் உறுதியாக ரெட் அலர்ட் பொறுத்தவரை நவம்பர் மாதத்தில் கொடுக்க முடியும். அதே மாதிரி மதுரையிலிருந்து தூத்துக்குடி வரை இருக்கக்கூடிய பகுதிகளிலும் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் 30 முதல் 50 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பொழிவுகள் உறுதியாக எதிர்பார்க்கப்படுது. எந்த அளவுக்கு நமக்கு கடுமையான வறட்சி ஏற்படுதோ அதே போல கடுமையான வெள்ளப்பெருக்கும் ஏற்படும். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய வருஷங்கள் வானிலை எப்படி இருக்கும் அப்படின்னா கடும் வறட்சி, கடும் வெள்ளம், இப்படிப்பட்ட ஒரு வானிலையை தான் நம்ம பார்க்க போகிறோமே தவிர அந்த இயல்பாக சராசரியாக பெய்ய வேண்டிய மழை பொழிவு அந்த மாதிரி எதுவும் இருக்க போறதில்லை. அடுத்த வருஷம் வெயில் இதை விட இன்னும் மோசமாக பதிவாகக்கூடும். தொடர்ந்து பார்க்கலாம். டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் இன்று மற்றும் நாளை பகுதியாக மிதமான மழை மட்டுமே இருக்கும். புதுக்கோட்டை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர்ல லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே பரவலாக எதிர்பார்க்கப்படுது. தென் தமிழகம் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கையில் 2 சென்டிமீட்டர்லேருந்து 3 சென்டிமீட்டர் நேற்று மற்றும் அதற்கு முந்தைய நாட்களிலும் பதிவாகியிருக்கு. தொடர்ந்து இனி வரும் நாட்கள் 1 சென்டிமீட்டர்லேருந்து அந்த 3 சென்டிமீட்டருக்குள்ள மழை பொழிவுகள் ஆங்காங்கே பகுதியாக மட்டும் எதிர்பார்க்க முடியும். அதிகரிக்கக்கூடிய வெயிலுடைய தாக்கம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பகல் நேரங்களில் உள் மாவட்டங்கள் மட்டும் கிடையாது, தென் மாவட்டங்கள், டெல்டா மற்றும் கடலோரத்தில் எல்லா பகுதிகளிலும் பகல் நேர வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும். பெரும்பாலும் பகல் நேரங்களில் நம்மளால் வெளியே போக முடியாது. அதே சமயங்களில் இரவு நேரங்களிலும் வெளியே செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. பகல் நேரங்களில் வெயில், இரவு நேரங்களில் மழை பொழிவாக வரும் நாட்கள் எதிர்பார்க்கப்படுது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை, அதாவது ஹையஸ்ட் டெம்பரேச்சர் என்று சொல்லக்கூடிய அதிகபட்ச வெப்பநிலை எங்கே பதிவாகிருக்கு அப்படின்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 39.9 டிகிரி செல்சியஸ். இதெல்லாம் மே மாதத்தில் பதிவாக வேண்டிய வெயிலெல்லாம் ஆகஸ்ட் மாதத்தில் தொடர்ந்து பதிவாயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு தொடர்ந்து எல்னினோவினுடைய தாக்கத்தினால தமிழ்நாடும் விட்டு வைக்கலங்க, அந்த அளவுக்கு பாதிப்புகளுக்குள்ளாக இருக்கும். அதே மாதிரி வெயில் மட்டுமே நம்ம சொல்ல முடியாது, மழையும் அதிக இடத்துல பதிவாயிருக்கு. எந்தெந்த மாவட்டத்தில் எந்த ஊரில் அதிக மழை பொழிவு பதிவாயிருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். முதலாவதாக செந்தூரையில் 9 சென்டிமீட்டர் மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் பதிவாயிருக்கு. செந்தூரையில் திருபுவனம் 9 சென்டிமீட்டர், லப்பை குடிக்காடு 8 சென்டிமீட்டர், ஜெயங்கொண்டம் அரியலூர் மாவட்டத்தில் 7 சென்டிமீட்டரும், மயிலம் 7 சென்டிமீட்டர், திண்டிவனம் 7 சென்டிமீட்டரும், கோலினூர் பகுதிகளில் 5 சென்டிமீட்டர், சூளங்குறிச்சி பகுதிகளில் 5 சென்டிமீட்டரும், மகாபலிபுரத்தில் 4 சென்டிமீட்டர், சோழிங்கநல்லூர் 4 சென்டிமீட்டர், ரிஷிவந்தியம் 4 சென்டிமீட்டரும், தொழுதூரில் 4 சென்டிமீட்டர் மழை பொழிவும், அரூர் பகுதிகளில் 3 சென்டிமீட்டரும், அரியலூர் மாவட்டத்தில் 3 சென்டிமீட்டரும், விருதுநகரில் 3 சென்டிமீட்டரும், அருகாவூர் பகுதிகளில் 3 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் தொடர்ந்து பதிவாகியிருக்கு. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் 2 சென்டிமீட்டர், புதுச்சேரியில் 2 சென்டிமீட்டர், திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் பகுதிகளில் 2 சென்டிமீட்டரும், ஈரோடு மாவட்டம் பவானி பகுதிகளில் 2 சென்டிமீட்டர், மயிலாடுதுறையில் 2 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் பதிவாகியிருக்கு. அதைத் தொடர்ந்து விருதுநகர் மாவட்டத்தில் 1 சென்டிமீட்டரும், திருவாரூர் மாவட்டத்தில் 1 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரியில் 1 சென்டிமீட்டர் மற்றும் ராணிப்பேட்டையில் தலா 1 சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாகியிருக்கிறது. ஆகவே எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு அப்படிங்கிறதும் நம்ம சேனலில் தொடர்ந்து வெளியாகும். லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்க.